உள்ளத்தின் வேர்களில் படிந்திருக்கும் பவித்திரமான உணர்வுகளை பதிவு செய்யும் முயற்சி. உங்கள் அபிமான எங்கள் தேசம் பத்திரிகையில் பிரசுரமான உணர்வுகளின் பதிவுகள் காற்றலை வழியே கசிகிறது கசிகிறது. உங்கள் வாழ்க்கையோடு ஒன்றித்து போன சிறுகதை எழுத்தாளர்களின் அனுபவ கீறல்களை ஒளிவடிவில் கேட்டு மகிழுங்கள். இஸ்லாமிய வாழ்வு. இர்ஷாத்துக்கோ கவிதையில் எந்த நாட்டமும் இல்லை. அவன் கவிதை பாடிய சிப்னா மீதே தன் நாட்டத்தை செலுத்தினான். அந்த கவிதை பாராட்டுக்குரிய கவிதைதான் என்பதை சபையோரின் கைதட்டல்களில் புரிந்தது. இஸ்லாமிய பற்றுக்கொண்ட இர்ஷாத்துக்கு கவிதை அது இது எதுவும் பிடிக்காது என்றாலும் கவிதை பாடிய சிப்னாவை அவனுக்கு நன்றாக பிடித்திருந்தது. அவனுக்கு திருமண பேச்சு ஆரம்பித்த போது தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஏழை பெண்ணைத்தான் கைப்பிடிக்க வேண்டும் என எண்ணியிருந்தான். அவனது விருப்பத்தின்படி திருமணமும் நடந்தேறியது. சிப்னா அழகு அந்தஸ்து மட்டுமன்றி அறிவிலும் அவளுக்கு குறைவிருக்காது என்றே நம்பினான் இர்ஷாத். அதற்கு அவளது புத்தக அலுமாரியே சாட்சி என்றும் உணர்ந்தான். ஆனால் அவள் படிக்கும் புத்தகங்கள் இர்ஷாத்துக்கு காணல் நீராயிருந்தன. இஸ்லாமிய பெரியார்கள், கலிபாக்கள் சரிதைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவிமாரின் வரலாறுகள் சம்பந்தப்பட்ட சில நூல்கள் இருக்கும் என்றே எதிர்பார்த்தான். ஆனால் அங்கிருந்தவையோ கவி பேரரசு வைரமுத்து, கவிக்கு அப்துல் ரஹ்மான், முமேத்தா, பாரதியார் இவர்களே இர்ஷாத்துக்கு முகம் காட்டி கொண்டிருந்தார்கள். சிற்சில நேரங்களில் இர்ஷாத்துக்கு வீட்டில் இருக்கவே பிடிப்பதில்லை. ஆனால் சிப்னாவின் அன்பை அறுத்தெறிந்து போகவும் முடியாமல் தவித்தான். சிப்னா 7 வகுப்பு ஒரு வருஷம் படித்த மட்டில் கல்வியை இடைநிறுத்தி இருந்தால் அவளது கவனமெல்லாம் இலக்கிய கவிதை வெடிப்பதாகவே இருந்தன. எப்போதும் அவளது வாயில் கவிதை ஓசையாகத்தான் இருக்கும். அப்போது வாய்த்த நண்பிகளும் அவளது வகையாகத்தான் காணப்பட்டார்கள். அன்று இர்ஷாத்துக்கு விடுமுறை நாள். என்னங்க, இன்றைக்கு சும்மாதானே இருக்க போறீங்க, ஏன் எங்கேயாவது போகணுமா? நிலாவளி வீச்சுக்கு போய் வரலாமே. அதற்கு ஒத்துக்கொண்டான் இர்ஷாத். அன்று சுற்றுலா பயணிகளின் நடமாட்டங்கள் சற்று அதிகமாகவே இருந்தன. அப்போது சூரியன் மெதுமெதுவாக அஸ்தமித்துக் கொண்டிருந்தான். நடமாட்டங்களும் வெகுவாக குறைந்திருந்தன. சிப்னா தன்னை மறந்தாள். வான்மகள் நாணுகிறாள், மாற்றுடை பூணுகிறாள் என்று அவள் வாய் முணுமுணுத்தது. இந்த அழகான காட்சியை பாருங்களேன் என்றதும் இர்ஷாத் கண்களை மூடிக்கொண்டான். ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க? நான் விரும்புகின்ற ஒன்றை நீங்க விரும்பக்கூடாதா? இந்த சூரிய அஸ்தமனத்தை கூட பார்க்காம ஏன் கண்ணை மூடுறீங்க? அவள் மனம் நோகக்கூடாதென்று கண்களை திறந்து பார்த்தான் இர்ஷாத். அப்போது வானம் செந்நிறத்திலும் நீல நிறத்தில் இருந்தும் மாறி கருநிறமாகிக் கொண்டிருந்தது. வீடு வரும் வரை எதையும் அவன் பேசவில்லை. அவளை திருத்தாமல் இருந்தது தனது பிழைதான் என்று எண்ணினான் அவன். யா அல்லாஹ், நான் இனி அவளை திருத்தும் முயற்சியில் ஈடுபட போகிறேன், எனக்கு அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்வை கேட்டுக்கொண்டான் இர்ஷாத். இரவு சாப்பாடு முடிந்ததும் சிப்னா, நீங்க தான் சமைச்சா? ஏன் இப்படியெல்லாம் கேட்கிறார் என்று எண்ணியவளாக, நான் தான் சமைச்சேன், ஏன் ருசி இல்லையா? ரொம்ப பிரமாதம் என்றதும் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் அவள். சாப்பிட்டதும் வீட்டு வராந்தையில் போய் அமர்ந்தான் இர்ஷாத். பக்கத்தில் போய் அமர்ந்தாள் சிப்னா. சிப்னா, உங்களுக்கு கவிதை என்றால் ரொம்ப பிடிக்குமா? கண்களை அகலத் திறந்து பார்த்தார். உலகம் தலைகீழாக மாறிவிட்டது போல் தெரிந்தது சிப்னாவுக்கு. என்ன சிப்னா, பேச்சையோ காணோம்? எனக்குத்தான் கவிதை என்றா உசிர் என்று உங்களுக்கு தெரிந்தானே. சிறுகதை, நாடகம், கவிதை எல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். ஏங்க, கவிதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எஸ், படிக்கிற காலத்துல வாசிச்சிருக்க. தனது பழைய பைல்களை புரட்டி ஒரு கவிதை துண்டை அவள் கையில் கொடுக்க சந்தோஷத்துடன் வாங்கி வாசித்தாள். அல்லாஹுவின் வேத நூல் புனித அல் குர்ஆன். அது ஒரு அல்லாஹுவின் கீதம். முஸ்லிம்களின் வீடுகளிலும் மஸ்ஜிதுகளிலும் இசைக்கப்படும் கீதம் இது. ஆனால் இசைக்கப்படுபவர்களின் மனசு மட்டும் அசைக்கப்படுவதில்லையே, அது ஏன்? அந்த நீண்ட கவிதையின் ஆரம்பத்தினை வாசித்தவளுக்கு மேற்கொண்டு வாசிக்க முடியாமல் சத்தம் குறைந்து விம்மல் ஏற்பட்டது. அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை கண்டு இர்ஷாத்தின் மனமும் அருந்தத்தான் செய்தது. மறுநாள் திருகோணமலை நகர ரசாக்கியா இஸ்லாமிய புத்தக சாலை சென்று இஸ்லாமிய பெரியார்கள் எழுதிய புத்தகங்களையும் முஸ்லிம் மாதர்களுக்கு ஏற்ற புத்தகங்கள் 4-5 வாங்கிக் கொண்டு வந்து வீட்டுக்குள் நுழைந்ததும் வளமையை விட ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பித்தது. சிப்னாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தவளாக
குர்ஆனை ஓதி முடித்து தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசித்துக் கொண்டிருந்தாள். இப்போது அவளுக்கு இஸ்லாமிய வாழ்வு இனித்துக் கொண்டிருந்தது.